சுதாவை விட்டுட்டு நாம எப்போ தனியா சாப்பிட்டுருக்கோம்? நானும் என் தம்பியும் கூட்டு கொடுத்தனமா இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். யாரு கண்ணு பட்டதோ தெரியல, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. நான் கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சிட்டோம். என் மாமியார் என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா. என்னடா ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்னமா ஆச்சு? கர்ப்பமா இருக்கிறத காரணமா வச்சு அவங்க மாமியாரோட வீட்டை விட்டு தள்ளிட்டாப்பா. ஐயோ அரடா பெருமாளே, என்ன இது சோதனை? நான் குழந்தைய பார்க்க. என் குழந்தைய பார்க்க நீ யாரு? உங்க யாரையுமே பார்க்க நான் அலோ பண்ண மாட்டேன். எல்லாரும் போங்க. துளசி, என்னம்மா இது? ஏமா இவ்வளவு ஆவேசமா இருக்கேன்? ஏமா மணியை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? என் குழந்தை கிருஷ்ணாவ இந்த கோயில சுத்தி வர கடவுள்னு சொல்வீங்கல்லப்பா. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காப்பா. பெருமாளே, இது என்னப்பா சோதனை? உன்னுடைய சோதனைக்கு என்னுடைய 4 பொண்கள் மட்டும் போதாதா? இவளை என்னுடைய இன்னொரு பொண்ணா நினைச்ச ஒரே பாவத்துக்காக இவளை ஏப்பா சோதனை பண்ற? பாவம்ப்பா, பாவம். இத்தனை நாளா தன் புருஷனோட வாழணுங்கிறதுக்காக போராடினான். இப்போ தன்னுடைய குழந்தை கிருஷ்ணா உயிருக்காக போராடுறாப்பா. இவளை இனிமே சோதனை பண்ணாதப்பா. பெருமாளே, பெருமாளே, இப்படி நல்லவங்க மேலனா நீ சோதனை பண்ணா அப்புறம் வேற யாருக்குமே நம்பிக்கை வராதுப்பா. யாருக்குமே நம்பிக்கை வராது. துளசி, 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 பாத்தியாவா உன்னுடைய குரல் பெருமாள் காதல விழுதுடுத்துமா. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி நோக்கு பிரசாத தரமா, நோக்கு பிரசாத தரமா. பெருமாளே, கற்பூர நீராஜன சமர்ப்பணம். பெருமாளே, பெருமாளே, எல்லாம் செய்யப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. பெருமாளே, பெருமாளே, அம்மா எடுத்துக்கோமா. பெருமாள் பாதத்துல விழுந்த இந்த துளசிய கிருஷ்ணா தலைமாட்டில் வையுமா. இந்த பெருமாள் கிருஷ்ணாவை காப்பாத்துவாருமா. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது தாயி. தைரியமா போயிட்டு வாமா. என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதேப்பா. ஒன்றும் ஆகாதுமா. அப்பா, உங்க பேத்தி நல்லாயிட்டாங்கிற செய்தியோட நான் உங்களை வந்து பாக்குறேன்ப்பா. வரேன்ப்பா. அம்மாடி, அம்மாடி, உன்னை பாக்குறச்சு என் பொண்ணு கௌசல்யா ஞாபகத்துக்கு வருதுமா. அம்மாடி, நீயும் என் பொண்ணுதாம்மா. கிருஷ்ணா நேக்கு பேத்திமா. அவளை நேக்கு பேத்திதாம்மா. அவ மறுபடியும் இதே சன்னிதானத்துல பாடுவாமா. சொல்ற பாரு, இந்த பெருமாள் அவளை பாட வைப்பாருமா.
கண்டிப்பா அவ பாடுவாம்மா, நிச்சயம் பாடுவாம்மா. அம்மாடி நோக்கு, தைரியம் தாமா முக்கியம். தைரியமா போயிட்டு வாடா, போயிட்டு வா. சரிப்பா. பெருமாளே, அம்மா வாங்கம்மா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலடி. ஓ, நீ போய் சாப்பிடு. ஏம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? சுதாவை விட்டுட்டு நாம எப்போ தனியா சாப்பிட்டுருக்கோம்? நானும் என் தம்பியும் கூட்டு கொடுத்தனமா இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். யார் கண்ணு பட்டதோ தெரியல, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. அவன் போனதை கூட ஜீர்ணிச்சுக்கலாம். அந்த குழந்தை கிருஷ்ணா இருக்காளே, என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். அவளைத்தான் என்னால மறக்கவே முடியல. அம்மா, சதா அதே நினைச்சுட்டு இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்தேன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடுமா. கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க. சுதர்சன் மாமா மனசு மாறி நம்ம ஆத்துக்கு சீக்கிரமே திரும்பி வந்துடுவார். நம்ம எல்லாருமா சேர்ந்து பழையபடி சந்தோஷமா இருக்கலாம். நீக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? ரங்கநாயகி, நீ பத்மா சொல்றது கேட்டியோன்னா அது கண்டிப்பா நடக்கும்டி. நீ வந்து ஒரு வா சாப்பிடு. அப்பா வாங்கப்பா, எப்படி இருக்கே? க்ஷேமமா இருக்கேம்மா. நமஸ்காரம் சம்பந்திமா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கோயில்ல துளசிய பார்த்தேன். குழந்தை கிருஷ்ணாவுக்கு உடம்பு முடியாம போயிடுதா. டாக்டர் நம்பிக்கை தரா மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரா. துளசி கோயில்ல பெருமாள் முன்னாடி அழுதுன்னு இருந்தா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. என்ன சொல்றேன் நீங்க? நிஜமா தான் சொல்றேளா? ஆமாம்மா. ஐயோ ஐயோ பெருமாளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பாவி, அந்த குழந்தைக்கு அவனே எமன் ஆயிடுவான் போல இருக்கே. ரங்கநாயகி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இரு. ஆமாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கே நாம போய் கிருஷ்ணாவை பார்த்துட்டு வரலாம். சம்மதிம்மா. அப்ப நான் புறப்படுறேன். வரேம்மா. வரேம்மா. வாங்க மாமா. வர சம்பந்தி. அப்பா, இந்த விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லம்மா, நான் வரேன். பெருமாளே. ரங்கநாயகி, அழாதம்மா. பெருமாளே, உன் முன்னால நின்னு என் ஆத்துக்காரர் உயிருக்காக வேண்டின்னு இருந்தேன். என் வேண்டுதலை ஏத்துண்டு அவரை காப்பாத்தின. இப்போ இப்போ கிருஷ்ணா உயிருக்காக வேண்டின்னு இருக்க. அந்த குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுப்பா. அந்த துளசி வாழறதே அவ குழந்தைக்காகத்தான், அவளுக்காகத்தான். இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிண்டு சுதர்சன் மாமாவை ஆத்துக்காரரை அடைஞ்சிருக்கா. இந்த நேரத்துல குழந்தைக்கு ஏதாவதுன்னா அவ அந்த துளசி. அக்கா, கௌசி, என்னாச்சு கௌசி? அழாத. ஏய் 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 சீதா, சீதா சீக்கிரம் இங்க வா. கௌசி அழ. என்னாச்சுமா?
கௌசி கௌசி என்னாச்சுமா சொல்லுமா என்னாச்சு சீதா என்னாச்சு என்னாச்சுக்கா என்னாச்சு ஏன் எழுதிட்டு இருக்க சொல்லு கௌசி என்னாச்சு சொல்லு கௌஷிகா நான் கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சிட்டேன். என் மாமியார் என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா. அம்மாடி அம்மா கௌசல்யா என்னடா ஆச்சு அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அவ கர்ப்பமா இருக்கிறத காரணமா வச்சு அவ மாமியார் அவளை வீட்டை விட்டு தள்ளிட்டாப்பா. ஐயோ அரடா பெருமாளே என்ன இது சோதனை அம்மா அம்மா என்ன பண்ண போற இனிமே அந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்பா, நான் இனிமே வாழ இல்லம்மா இல்லம்மா இல்ல. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா நோக்கொண்டு ஆகாதுமா நோக்கொண்டு ஆகாதுமா நோக்கொண்டு ஆகாது பெருமாள் இந்த நேரம் பார்த்து சுரேஷ் வேற ஊர்ல இல்லையே அவர் இருந்தா அதுக்கு ஒரு வழி சொல்லி இருப்பாரு பெருமாள் அம்மா நோக்கொண்டு ஆகாதுமா அம்மா அம்மா வைஷு உள்ள அடிச்சுட்டு போமா சீதா கூட்டிட்டு போமா கௌஷி நோக்கு ஒண்ணும் ஆகாதராமா சுரேஷ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாமா உள்ள போகம்மா உள்ள போகம்மா பெருமாளே என் பொண்ணு வாழ வேண்டிய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே பெருமாளே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அக்கா, கிருஷ்ணா எப்படி இருக்காளோ என்னமோ ஒண்ணுமே தெரியல. டாக்டர் வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுத்துட்டு தானே இருக்காரு. தைரியமா இரு துளசி. கிருஷ்ணா பொழைச்சுக்குவா. ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருக்கோம், சீக்கிரமா வந்துரும். அம்மா துளசிமா, இங்க பாரு, தைரியமா இருக்கணும். இப்படி அழுதா எப்படி சொல்லு? துளசி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இங்க பாரு, மெடிக்கல் இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இங்க பாரு, கிருஷ்ணாக்கு எதுவா இருந்தாலுமே குணப்படுத்திடலாம். ஆனா நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், புரியுறதா? தைரியமா இருக்கணும், அழப்படாது துளசி. ஆமா, டாக்டர் இப்ப என்னதான் சொல்றாரு? கிருஷ்ணாக்கு இப்ப எப்படி இருக்கு துளசி? கிருஷ்ணாவுக்கு ஹார்ட்ல பிளட் கிளாட் ஆகி இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். சரி, ரிசல்ட் எல்லாம் எப்போ வருமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய காப்பாத்த முடியலன்னா நாம கிருஷ்ணாவை தூக்கிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமே. இத பார் துளசி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நமக்கு குழந்தையோட உயிர் தான் முக்கியம். என்ன எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம். ஏன் இப்படி ஐசி வார்டுல எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? டாக்டர், குழந்தை அட்மிட் ஆயிருக்கல கிருஷ்ணா, நாங்க அவளோட ரிலேட்டிவ்ஸ். இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தாங்க இருக்கு. இன்னும் எல்லா டெஸ்டோட ரிசல்ட் வரணும். டெஸ்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். சரிங்க டாக்டர், நாங்க போய் குழந்தைய பார்க்க முடியுமா? இது ஐசியூ வார்டுமா, இத்தனை பேர் போகணும்னா எப்படி? யாராவது ஒன்லி 1 பர்சன் போங்க ப்ளீஸ். துளசி, நீ போய் குழந்தைய பாரு. குழந்தைய பார்த்தா தான் நோக்கு தைரியமா இருக்கும். இல்ல பத்மா, ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த என் குழந்தை இப்ப எதுவுமே முடியாம படுத்திருக்கா. என் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சகிச்சுக்கிற தைரியம் எனக்கு இல்ல. பத்மா, நீ போய் குழந்தை எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வா. ஓ சரிம்மா.
மாமா வழி விடுங்க. நான் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய பார்க்க நீ யாரு? உங்க யாரையுமே பார்க்க நான் அலோ பண்ண மாட்டேன். எல்லாரும் போங்க. மாமா புரிஞ்சுக்காம பேசுதே ப்ளீஸ். நீங்க கோவப்பட்டு கத்துறதுக்கு இது நான் மாத்த ஆள் இல்ல, ஆஸ்பத்திரி. இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னா அது நமக்கு தான் அசிங்கம். நான் கிருஷ்ணாவை பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ளீஸ் வழி விடுங்க, நான் போகணும். இங்க பத்மா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க யார் பெரியவங்கன்னு அடிச்சுக்கிறதுக்கு இங்க நேரம் இல்ல. பத்மா போய் குழந்தைய பார்த்துட்டு வரட்டும். அப்புறமா நம்ம என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. உனக்கு பத்மா வசதியா இருந்தா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. ஆனா என்னால தலையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது. ஒழுங்கா மரியாதையா இவாள்லாம் இங்கிருந்து போக சொல்லிடும். இல்லைன்னா அப்புறம் நான் நடந்துக்கிற விதம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுதா, சுதா, உனக்கு இப்ப பித்து பிடிச்சிருக்குடா. நீ இப்ப மனுஷனாவே இல்ல, மிருகமா மாறிட்ட. இனிமே உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை பேசியும் இனி திருத்தவே முடியாது. நீயா பட்டு திருந்தினாதான் உண்டு. குழந்தை கிருஷ்ணாவுக்காக, அவ பொழைச்சு வரணுங்கிறதுக்காக இனிமே எங்களால அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க மட்டும்தான் முடியும். பத்மா, கிளம்பு போலாம். கிளம்ப சொல்லு. துளசி, உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ கடந்து வந்த மாதிரி நோக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்தையும் நீ கடந்து வரணும்னு நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆகாதுமா. சீக்கிரமாவே அவ பழைய கிருஷ்ணாவா ஆயிடுவா. நீ தைரியமா இரு. நான் வரட்டுமா? பத்மா, கிளம்பு. அப்பா, அப்பா, வந்தனா. என்ன சௌந்தர்யா இவ்ளோ சந்தோஷமா வர? ஐயோ இல்லப்பா, ஆரம்பத்துல இருந்தே அந்த கௌசல்யா எடுத்த வாந்தி கர்ப்ப வாந்தி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த சுரேஷ் அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இது அசிடிட்டினால வர வாந்தி தான் அப்படி இப்படின்னு மழுப்பிட்டான். அதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்போ அவ கர்ப்பம் தான் நான் மெடிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படிமா? அவ பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட நித்யா மூலமா நான் வாங்கிட்டேன். வெரி குட், வெரி குட். அப்புறம் என்னாச்சு? அந்த ரிப்போர்ட்டை எங்க வீட்ல எல்லாருக்கும் காமிச்சேன். அவ்வளவுதான், எல்லாருக்கும் அதிர்ச்சி. கௌசல்யாவுக்கு அதை விட அதிர்ச்சி. குடும்ப மானமே போச்சுன்னு என் மாமியார் அப்படி இப்படின்னு கத்துனாங்க. நானும் இதான் சாக்குன்னு மானம் போச்சு சென்டிமெண்ட்னு என்னென்னவோ சொல்லி போட்டு கொடுத்துட்டேன். ஏற்கனவே கோபத்துல இருக்கிற என் மாமியார் கௌசல்யாவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. வெரி குட். ஏன் நல்ல நேரம் சுரேஷ் வேற ஊர்ல இல்ல. இல்லன்னா அவன் கௌசல்யாவுக்கு சாதகமா பேசி இந்த பிரச்சனையை திசை திருப்பிருப்பான். என் மாமியாரு கௌசல்யாவை ஒரு வார்த்தை கூட பேச விடல. அப்படியே புடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ஆமா, மிஞ்சி மிஞ்சி போனா அவ என்ன செஞ்சிருப்பா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது நடிச்சிருப்பா. வேற என்ன பண்ணிருப்பா? அது மட்டும் இல்ல, அவளை யாருமே மதிக்க மாட்டாங்க. என்ன தெரியுதா? அவளால உன் கையில இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ட புடுங்கி நான் கர்ப்பம் இல்லைன்னு வாதாட முடியாது. அதனாலதான் அவ எதுவுமே பேசாம போயிட்டா. சௌந்தர்யா, அந்த கௌசல்யா அந்த வீட்டை விட்டு வெளியே போனதோட உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமேதான் உன் வேலையே ஆரம்பம். நம்ம வந்தனா அந்த வீட்டு மருமகளா ஆகணும், அதுதான் முக்கியம். குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழம்பி போயிருக்கிற அந்த குடும்பத்துல இப்பவே வந்தனா பேச்ச ஆரம்பிச்சிரு. அந்த சுரேஷே அந்த கௌசல்யாவை வெறுத்துட்டு நம்ம வந்தனா கழுத்துல தாலியை கட்டணும். இல்ல உன் மாமியாரே அவனை தாலியை கட்ட வைக்கணும். என்ன புரிஞ்சுதா?
வந்தனாவுக்கு கல்யாண நேரம் கூடி வந்துடுச்சு. சீக்கிரத்திலே அந்த சுரேஷ் வந்தனா கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன வந்தடா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப வெக்கப்படுறப்பா. சின்ன பொண்ணு இல்ல, வெக்கப்படுற. கல்யாணம்னு சொன்னதும் தங்கச்சிக்கு கல்யாண கலை வந்துச்சு. டாக்டர் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சா? எல்லா டெஸ்டோட ரிசல்ட்டும் வந்துருச்சுமா. என் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? அவ குணமாயிடுவாள? உங்க குழந்தைக்கு உடனடியா ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணியா, அப்பதான் உங்க குழந்தைய காப்பாற்ற முடியும். டாக்டர், ஆபரேஷன் பண்ணாம குணப்படுத்தவே முடியாதா? சான்ஸே இல்ல சார், சான்ஸே இல்ல. ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். ப்ளீஸ். ஆபரேஷன்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். இம்மீடியட்டா ஒரு 3 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணி கவுண்டர்ல கட்டி ரெசிப்டை வாங்கிடுங்க ப்ளீஸ், சீக்கிரமா. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த உத்தியோகமும் இப்போ இல்லை. இந்த நிலைமையில 3 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? அன்றாட செலவுக்கு இன்னைக்கு சிரமமா இருக்கிற இந்த நேரத்துல 3 லட்சம் எப்படி? என்னங்க, என்ன பண்றது 3 லட்சம் ரூபாய்க்கு? நம்ம குழந்தைய மறந்துட வேண்டியதானா? என்ன பேசுற நீ? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. எப்படியாவது பணத்தை புரட்டிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. நான் துளசி பேசுறேன். பத்மா வா. துளசி, சொல்லு துளசி, நான் பத்மா தான் பேசுறேன். ஆமா, கிருஷ்ணா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் வந்துடுச்சு. ம். டாக்டர் அதை பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு.